புதுச்சேரியை சேர்ந்த மாடல் அழகி சான் ரேச்சல் தூக்கு மாத்திரை சாப்பிட்டு சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிற செய்தி எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இவங்க சிறுநீரக கோளாறுனால பாதிக்கப்பட்டு வந்ததாகவும் பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் டிப்ரெஷன் இப்படி நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. புதுச்சேரியை சேர்ந்த யங் மாடல் சான் ரேச்சலுக்கு 25 வயது ஆகுது. சின்ன வயசுலயே தாயை இழந்த இவங்க தந்தையோட அரவணைப்புல தான் வளர்ந்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே மாடலிங் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அப்பாவுடைய சப்போர்ட்னால மாடலிங் துறையில நுழைஞ்சாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே நிறத்தால பல சங்கடங்களை எதிர்கொண்டிருக்காங்க சான் ரேச்சல். எந்த கருப்பு நிறத்தை வச்சு நம்மளை இலக்காரமா பாக்குறாங்களோ அதையே காரணமா வச்சு பெரிய பெரிய உலக அழகி போட்டிகள்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற குறிக்கோளோட அவங்க வளர்ந்து வந்தாங்க. இந்த நிறத்தை காட்டி போடப்பட்ட தடை கற்களை படிக்கட்டுகளா மாற்றி மாடலிங் துறையில சாதிச்சாங்க. இதன் பயனா மிஸ் புதுச்சேரி 2021, மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் 2019, மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு 2019 என பல அழகி போட்டிகள்ல விருதுகள் வாங்கி குவிச்சாங்க. கடந்த ஆண்டு திருமணமாகி 100 அடி சாலை ஜான்சி நகர்ல தனியா வசிச்சுட்டு வந்தாங்க சான் ரேச்சல். சான் ரேச்சல் சில மாதங்களாவே டிப்ரெஷன்னால பாதிக்கப்பட்டு வந்ததாகவும் சில பினான்சியல் டெப்ஸும் அவங்கள ரொம்ப பாதிச்சதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்க சிறுநீரக கோளாறுனால அவதிப்பட்டு வந்ததாகவும் சொல்றாங்க. இதனால மன அழுத்தத்துல கடந்த மாதம் தூக்க மாத்திரை போட்டு தற்கொலை செய்ய முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்க அப்பா பதறி போய் சான் ரேச்சலை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காரு. 2 நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வந்த சான் ரேச்சல் திடீர்னு அங்கிருந்து தலைமறைவாகியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடு திரும்பின அவங்களுக்கு உடல்நிலை இன்னும் மோசமா தான் ஆகியிருக்கு. உயர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சான் ரேச்சல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. இது ரிலேட்டடா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. சான் ரேச்சல் லண்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற அழகி போட்டிகளில் கலந்துக்கிட்டு அழகி பட்டங்களை வென்றிருக்காங்க அப்படின்னும் பல்வேறு பட்டிமன்றங்களில் கலந்துக்கிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சம்பந்தமா பேசியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.